ரீசெண்டாக என்னோட பேஷண்ட் ஒருத்தர் ஒரு வீடியோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். அதில் ஃபேமஸான பேச்சாளர் தென்கட்சி சுவாமிநாதன் வந்து ரொம்ப நகைச்சுவையாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதய நோய் வராத இருக்கிறவங்க யாருன்னா பைத்தியக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்தது இல்லையா? டாக்டர்கள் தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராது, பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஏன் பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வராது? ஏன்னா அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லையே. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா படித்து பெரிய ஆளாகி நல்லா சம்பாரிச்சு என் குடும்பத்தை நான் பார்த்துக்குவேன், இல்லை நான் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன், சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறேன், பெரிய மருத்துவராகி கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்க போகிறேன்ட்டு ஒரு இலக்கை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த இலக்கை நோக்கி ஓடுவோம். சில பேர் பணத்துக்காக ஓடுவாங்க, சில பேர் ஃபேம்காக ஓடுவாங்க. ஓடுறது ஓடி 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 அவங்க ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். ஒரு பைத்தியக்காரன்ட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ பிரைம் மினிஸ்டர் விரும்புறியா? இந்த இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரே நான் தான் ஏன் அப்படின்னு வாங்க. ஐ அம் பால், டாக்டர் புட்டி பால். ஏன்னா அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. இலக்கு நோக்கி ஓடி 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 கடைசியில் வந்து வயசாகி நம்ம ஒன்றுமே என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பைத்தியக்காரன் மாதிரி நம்மளும் நம்ம மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே டெய்லி கேட்டுக்கோங்க, ஹாப்பியாக இருக்கோமா? இந்த விஷயம் பண்ணுறதுனால நம்மளோட ஹாப்பினஸ் எதுவும் ஸ்பாயில் ஆகுதா? இந்த மணி சம்பாதிக்க ஓடுறதுனால நம்மளோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். கண்டிப்பாக ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். ஆஸ் அ கார்டியாலஜிஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ தென்கட்சி சுவாமிநாதன் சார் சொன்னதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. ஸோ எல்லாம் வந்து மன ஆரோக்கியத்தோடு இருங்க. ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.